வணக்கம். சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் அமைச்சரை அடிக்க பாய்ந்ததால் சட்டப்பேரவையில் மோதல், பரபரப்பு, அவை காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் தமிழக மக்கள் ஒரு நொடி கூட சந்தோஷமாக இருந்தது கிடையாது. அதே சமயம் திமுகவின் ஆட்சியில் ஒட்டுமொத்த மக்களும் அவதிக்கு உள்ளாக்கப்பட்ட போது மாஜி அமைச்சர்கள் சொகுசான வாழ்க்கைகளையும், அப்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் பங்களாக்களையும் ஆடம்பரமான வாழ்க்கைகளையும் தான் அனுபவித்தார்கள். தமிழ்நாட்டில் முழுவதுமாக விவசாயிகள் கடன் ரத்து செய்யப்படவில்லை. 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு என்று கூறிவிட்டு தேர்வு செய்யப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாற்றப்பட்டும் அதிலும் பல குளறுபடிகள். இலவச வீட்டு வசதியையும் திமுக முறைகேடாக செய்தது என்பதை சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்கள் ஆதாரத்துடன் கூறியிருப்பதால் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சரை அடிக்க பாய்ந்ததாக தற்பொழுது கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் நடக்க வேண்டும். திமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி, முதல் முறை தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் இவர்களை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அது சாத்தியம் இல்லை. மக்கள் திமுகவை முழுவதுமாக விரட்டிவிட்டார்கள். மக்கள் திமுகவை முழுவதுமாக எதிர்த்து விட்டார்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் அடுத்த 30 ஆண்டுகள் தாவேகாதான் ஆட்சியை அமைக்கும். நீங்கள் மக்களிடம் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். ஏன் ஒவ்வொரு அக்கௌண்டிற்கும் 1 லட்சம் வரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம் என்று கூட பிரச்சாரம் செய்யுங்கள். ஒருபோதும் மக்கள் திமுகவை இனி நம்ப மாட்டார்கள். திமுகவிற்கு ஆதரவாக இனி வாக்குகளை செலுத்த மாட்டார்கள். கூட்டணியும் திமுகவிற்கு தற்பொழுது இல்லை. சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் அமைச்சர்களை அடிக்க பாய்ந்ததால் அவையில் போலீஸ்கள் குவிக்கப்பட்டு அவை காவலர்களால் சில திமுகவின் எம்எல்ஏக்கள் வெளியே அனுப்பப்பட்ட நிகழ்வுகளும் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பரபரப்பான தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய எந்த ஒரு அரசியல் தேர்தலிலும் திமுக ஆட்சியே அமைக்காது. மக்கள் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 3 முக்கியமான துறைகளில் முறைகேடுகள் இருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்பதை முதல்வர் விஜய் அவர்களும் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். அதை வெளியிட்டால் மக்கள் உங்களை சும்மா விடமாட்டார்கள், அதை வெளியிட வைத்து விடாதீர்கள் என்று ஆளும் தாவேகாவின் முதல்வர், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் கர்ஜித்தது திமுகவின் எம்எல்ஏக்களால் சலசலப்பு ஏற்படக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனி அடுத்த 30 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் அவர்களது நிலைமை என்னவாக மாறும் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலில் பழைய வழக்குகளின் அடிப்படையில் விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களது சொத்துக்களும் பறிபோகும். திமுகவில் அதிகாரம் இல்லாத காரணத்தினால் பினாமிகள் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று தலைமறைவாக கூட வாழலாம். திமுகவின் அதிகாரங்கள் இல்லாமல் சபரீச நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அனைத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தப்பட்டு கட்டுக்கட்டாக பணங்களும் மூட்டை மூட்டையாக ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டு திமுகவின் ஆட்சியில் மக்களின் வரிப்பணத்தில் முறைகேடாக சேகரிக்கப்பட்ட நிலங்களை பறிமுதல் செய்யப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்கள் திமுகவை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மக்கள் திமுகவின் ஆட்சி அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக தற்பொழுது அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் இனி இல்லை என்றால் மு.க. ஸ்டாலின் நிலைமை என்னவாக மாறும்? முதலில் தலைமை பொறுப்பில்
ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அன்றைக்கு கலைஞருக்கு என்ன நடந்ததோ அது இன்று ஸ்டாலினுக்கு நடக்கலாம். திமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்படலாம். உதயநிதி அவர்களின் அதிகாரப்பூர்வமான அந்த குறுகிய காலத்தில் அமைச்சர் பதவி, துணை முதல்வர் பதவி என்று கொடுத்து அழகு பார்த்த ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு இன்று மாஜி அமைச்சர்களின் கனவாக திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் மாறும் என்று அமைச்சர் ஆனந்த் அவர்கள் கூறியிருப்பதுதான் சட்டப்பேரவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் இனி எந்த ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக வருவதற்கு துளியளவு கூட வாய்ப்பே இல்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இதில் திமுக இல்லை என்றால் தாவேகாவும் அதிமுகவும் தான் அடுத்த அரசியல் கள போட்டியாக பார்க்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைமை தலைகீழாக பார்க்கப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக வரலாம் அல்லது ஆளும் கட்சியாக வரலாம். ஆனால் திமுக 3வது இடமோ 4வது இடமோ பெறலாம். ஏன் திமுக ஆளுங்கட்சியாக வர முடியாதா என்று கேட்டால், முதலில் கூட்டணிகள் திமுகவில் இல்லை. திமுகவின் அங்கம் வகித்த முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் தற்பொழுது திமுகவின் பக்கம் இல்லை. இவர்கள் ஆதரவுகள் இல்லாமல் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை திமுகவால் பெற முடியாது. ஏற்கனவே சனாதன பிரச்சனையை வைத்து உதயநிதி அவர்கள் வடமாநிலங்கள் வரை செருப்படிகளை வாங்கி அங்கு இந்தியா கூட்டணி தோல்விற்கு காரணமாக மாறியது. அதேபோல்தான் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலிலும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும் திமுகவின் தலைமை உதயநிதியை கண்டிக்காமல் கடுமையாக விமர்சனம் செய்ததன் காரணமாக இன்றைக்கு திமுக எதிர்க்கட்சியாகவும், அடுத்த தேர்தலில் திமுக ஆளும் கட்சியாக இல்லாமலும் எதிர்க்கட்சி இல்லாமலும் 3வது இடத்தை கூட பெறுவதற்கான சூழல் அமையும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகியுள்ளது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். உள்ளாட்சி தேர்தல், மேயர் பதவிக்கான 16 இடங்களை திமுக கைவிடக்கூடிய நிலைமை உருவாகும். அப்படி உருவாகினால் திமுக உள்ள எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்து தாவேகாவிலோ அதிமுகவிலோ இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த மோதலை ஸ்டாலின் கண்டிக்காமல் இருந்தால் நிச்சயம் மக்கள் நேரலையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவ்வாறான திமுகவின் செயல்பாடுகளால் மக்கள் ஒருபோதும் திமுகவை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.